அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள், என் நெஞ்சத்துக்கு நெகிழ்ச்சியான நாள். இது சும்மா வார்த்தையால் சொல்லக்கூடியது இல்லை. தம்பி பிடி செல்வகுமாரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய உடன்பிறவா ஒரு சகோதரர், ஒரு அன்பு தம்பி, ஒரு பாசமிக்க தம்பி, ஒரு பண்புள்ள தம்பி, என் மீது ஒரு தனிப்பட்ட அன்புள்ள தம்பி. எப்படின்னு கேட்டாக்கா, இன்னைக்கு டி ராஜேந்தர் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறேன்னு சில பேர் சொல்லலாம். நான் இன்னை வரைக்கும் நான் உயர்ந்ததாக நினைக்கல. ஆனால் நான் என்னை உயர்த்த வேண்டும், நான் வாழ்க்கையிலே உயர்ந்து இருக்க வேண்டும், ஒரு உயர்ந்த மனிதனாக துணிக்க வேண்டும், திரையுலகத்தில் ஒரு உச்ச இடத்தை பிடிக்க வேண்டும் என்று எனக்காக அவர் ஜெமினி சினிமா என்ற பத்திரிகையிலே அந்த திரை சம்பந்தப்பட்ட சினிமா ஒரு வார இதழாக இருந்தபோது சினிமாவில் இருக்கக்கூடிய நண்பர்களில் டி ராஜேந்தரை வெறும் ஒரு ஏதோ சினிமா கலைஞனாக மட்டும் பார்க்காமல் ஒரு தமிழனாக பார்த்தவர், ஒரு நல்ல மனிதனாக பார்த்தவர், ஒரு உடன்பிறவாத அண்ணனாக பார்த்தவர். அப்படிப்பட்ட பிடி செல்வகுமாரின் வளர்ச்சி என்பது ஒரு பத்திரிகையாளராக பதிவு செய்து, அதை போன்று ஒரு பிஆர்ஓவாக உருவெடுத்து, ஏன் பிறகு புலிப்படத்தின் தயாரிப்பாளராக படம் எடுத்து, இப்படி இத்தனை துறைகளில் கால் பதித்த இடத்திலெல்லாம் தனக்கென்று ஒரு தனி முத்திரை பதித்து ஒரு தயாரிப்பாளராக இருந்து ஒரு திரைப்பட இயக்குனராக பிறகு வளர்ந்து இப்படி படிப்படியாக வளர்ந்தவர். அன்பு தம்பி விஜய் அவர்களுடைய தந்தையார் எஸ்சி என்னுடைய நெருங்கிய நண்பர். அவருடைய வாழ்க்கையிலாகட்டும், எஸ்சி பெற்றெடுத்த அவருடைய அந்த புத்திரனாகட்டும், அந்த செல்வன் அது விஜயோட வாழ்க்கையிலாகட்டும், அவர்கள் இருவருக்குமே தந்தைக்கும் மகனுக்கும் ஒரு பாலமாக இருந்து, தந்தைக்கும் மகனுக்குமே ஒரு பாதையாக இருந்து, தந்தைக்கும் மகனுக்குமே அவர்களுக்கு ஒரு சுமைதாங்கியாக இருந்து, அவர்களை தூக்கி விடுவது மட்டுமே, அவர்களுக்கு ஒரு ஏணிப்படியாக வாழ்வது மட்டுமே என் வாழ்க்கை. அவர்களை நான் ஏற்றிவிடும் ஏணி, ஒரு பக்கம் அவர்களை கரையேற்றும் தோணி என்று அந்த குடும்பத்துக்காக வாழ்ந்தவர் என்னுடைய அன்பு தம்பி. இந்த கன்னியாகுமரி புலிப்படம் எடுத்தவர் மட்டுமல்ல, இவர் நெல்லை புலி. என்னை பொறுத்து நெல்லை புலி மட்டுமல்ல, அந்த நாகர்கோயில் கன்னியாகுமரி பகுதியின் புலி. அப்படிப்பட்ட புலியாக அவர் படம் எடுத்தவர் மட்டுமல்ல, இந்த கன்னியாகுமரிக்கும் நாகர்கோயிலுக்கும் நான் செல்கின்றேன், நான் அரிசி வழங்க வேண்டும், அன்னதானம் செய்ய வேண்டும், மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் சென்றால் எந்த தொண்டு செய்ய வேண்டும்? நான் தொண்டனாக வந்து நிற்கிறேன், உங்களோடு தோளோடு தோள் நிற்கின்றேன், உனக்கு துணையாக நிற்கின்றேன், உங்களுக்கு நான் ஒரு தூணாக நிற்கின்றேன், உங்களுக்கு ஒரு அரணாக நிற்கின்றேன் என்று என்னோடு வந்து நின்றவர். அந்த நாகர்கோயில் பகுதியிலும் கன்னியாகுமரி பகுதியிலும் அந்த தமிழ் பேசக்கூடிய, அந்த கன்னி தமிழ் பேசக்கூடிய என் கன்னியாகுமரி மக்களுக்காக, அதுவும் அரசு பள்ளிகளிலே வகுப்பறைகள் கட்டித்தர வேண்டுமா, சொந்த செலவில் கட்டித்தருகின்றேன். அது மட்டுமல்ல, கலையரங்குகள் கட்டித்தர வேண்டுமா, நான் கை கொடுத்து உதவுகின்றேன், கை நிறைய செலவு செய்கின்றேன், என் மனம் நிறைய வேண்டும் என்று அப்படி அந்த பகுதிகளில் தொண்டாற்றி அந்த கல்வி தொண்டு செய்த காரணத்தால் இன்றைக்கு அவர் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கின்றார். யாரோ கொடுத்தார்கள் வாங்கினோம் என்ற டாக்டர் பட்டம் அல்ல, இது ஒரு பாடுபட்டு ஒரு பண்பாளராக உழைத்து ஒரு ஏழை பங்காளனாக பிறந்து வாழ்க்கையிலே இப்படி உயர்ந்து இன்னைக்கு அவர் ஒரு டாக்டர் பட்டம் வாங்கியிருப்பது மகிழ்ச்சி. இந்த டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கக்கூடிய இந்த நன்னாளிலே இன்றைக்கு அவர் திரையுலகத்திலிருந்து வளர்ந்தவர் அல்லவா? இந்த திரையுலகத்திலே தன் படங்கள் மட்டும் அல்லாமல், தான் பிஆர்ஓவாக பணியாற்றிய படங்கள் மட்டும் அல்லாமல், தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு பிடித்த இளைய தளபதி விஜய்க்காக மட்டும் இல்லாமல், எஸ் சந்திரசேகருக்காக மட்டும் இல்லாமல், டி ராஜேந்தருக்கு என்று மட்டும் இல்லாமல், என் பையன் சிலம்பரசனுக்கு என்று மட்டும் இல்லாமல், சிலம்பரசனுடைய வாழு திரைப்படத்தை வெளியிடுவதற்கு எத்தனை போராட்டம், எத்தனை இன்னல்கள், எத்தனை துயரங்கள், எத்தனை தொல்லைகள், எத்தனை தடைக்கற்கள், அத்தனை தடைக்கற்களை நான் தாண்டி வருவதற்கு, அந்த இளைஞர்களை தூக்கி எறிவதற்கு என்னோடு தோளோடு தோள் நின்று என்ன செய்ய வேண்டும் என்று நின்று அந்த படத்தை இரவும் பகலமாக அவர் வெளியிட்டார். அப்படி அவர் வெளியிட்ட காரணத்தால் தான், வெளியிடுவதற்கு உதவியாக இருந்த காரணத்தால் தான் நான் அவருடைய புலி திரைப்படத்தை, எந்த ஒரு தயாரிப்பாளருக்கும் ஒரு நிலை வரக்கூடாது, புலி திரைப்படம் மறுநாள் காலை வெளியாக வேண்டிய படம் முதல் நாள் வருமான வரி சோதனை. அது வருமான வரி சோதனையா, விதி அவருக்கு அளித்த சோதனையா? உடைந்து விடவில்லை. ஆனால்
தம்பியுடையான் படைக்கு அஞ்சான் என்று சொல்வதைப் போல அண்ணன் உடையவன் என்றைக்கும் அஞ்ச மாட்டான் என்று அண்ணா இப்படி ஒரு நிலை என்று சொன்னவுடன் உடனே செல்லகுமாருக்கு, செல்லகுமார் நீங்கள் அங்கே போராடுங்கள், உங்களுக்காக உங்களுடைய இடத்திலே உங்கள் அன்பு அண்ணனாக உங்கள் அன்பு சகோதரனாக நின்று படத்தை வெளியிடுவதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் உடைத்து எறிவதற்கு தயாராக இருக்கின்றேன். ஏதாவது உங்களுக்காக ஏதாவது பணம் எடுத்து தர வேண்டுமா, இல்லை வீட்டு பத்திரத்தை எடுத்து கொடுக்க வேண்டுமா? காலையில் தம்பி படம், இளைய தளபதி விஜயின் படம் வந்தே தீர வேண்டும், புலி வந்தாக வேண்டும். டி ராஜேந்தருக்கு புலி என்றால் பிடிக்கும். காரணம், தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவன், சோழர் குலத்தின் அந்த சோழர் வம்சத்தில் இருந்து வந்த காரணத்தால், சோழர் கொடி புலிக்கொடி என்ற காரணத்தால் எனக்கு ஈழத்தை பிடிக்கும், ஈழத்தில் இருக்கும் விடுதலை புலிகளை பிடிக்கும் என்ற காரணத்தால், புலி என்ற படம் எடுத்த காரணத்தால் என் தம்பி செல்லக்குமாரை இந்த நெல்லையில் இருந்து புறப்பட்ட புலியை பிடிக்கும் என்ற காரணத்தால், இந்த கன்னியாகுமரியில் இருந்த இந்த கன்னி தமிழை நேசிக்கக்கூடிய இந்த புலியை பிடிக்கும் என்ற காரணத்தால் நான் அன்றைக்கு அந்த புலி திரைப்படம் வெளியிடுகின்ற அன்று விடிய காலை வரை இருந்து போராடி அந்த படத்தை வெளியிட்டு விட்டு வந்தேன். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், செய் நன்றி வாழ்க்கையில் இருக்க வேண்டும். எனக்காக அவர் செய்த நன்றிக்காக வாழு திரைப்படத்தை என் மகனுக்காக, என் மகன் சிலம்பரசனுக்காக அவர் நடித்த படம் வாழு, அதற்காக அந்த போராட்டத்திற்கு நாங்கள் இருவரும் ஏந்திரோம், வாழு வாழேந்திரோம், போராடினோம். அந்த போராட்டத்திலே உடன் நின்ற காரணத்தால் இவருடைய அந்த புலிப்படத்துக்காக நான் நின்றேன். அது முக்கியமல்ல, இது எங்களுடைய நட்பு, இது எங்களுடைய பாசம். அவர் எங்கள் குடும்பத்துக்காகவும் எஸ்ஏசி குடும்பத்துக்காகவும் உழைப்பார், அது அவருடைய கடமை என்று சொல்லுவார். அது வேறு விஷயம். அதை தவிர இரும்பு கரம் கொண்டு, இரும்பு திரையா, எந்த இந்த வண்ண திரைக்கு, அது வண்ணத்திரையில் போராட்டமா, சின்ன திரையில் போராட்டமா, என்ன திரையில் போராட்டம் இருந்தாலும் இந்த வண்ணத்திரையிலே படங்களை வெளியிட முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த அத்தனை தயாரிப்பாளர்களுக்கு, தம்பி விஷாலுக்கு கூட உறுதுணையாக இருந்த அந்த இரும்பு திரை வெளியிட்ட அந்த இரும்பு மனம் படைத்தவர், உறுதியான உள்ளம் படைத்தவர், நேர்மை குணம் கொண்டவர், நெஞ்சுரம் கொண்டவர், எல்லாவற்றுக்கு மேலாக தமிழன். அப்படிப்பட்ட அந்த செல்லக்குமார் 125 திரைப்படங்களை வெளியிடுவதற்கு உறுதுணையாக இருந்த ஒரு விடியல் என்ற காரணத்தால் இன்றைக்கு அவருக்கு ஒரு விருது கொடுக்கிறார்கள். டாக்டர் பட்டமும் பெற்றுவிட்டு இந்த விருதையும் அவர் வாழ்ந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த நன்னாளிலே என் ஒரு பாசமிக்க சகோதரனாக, ஒரு அன்புக்குரிய அண்ணனாக, எல்லாவற்றுக்கு மேலாக எனக்கு பிடித்த கலைஞனாக, எனக்கு பிடித்த பிஆர்ஓவாக, எனக்கு பிடித்த எழுத்தாளராக, எனக்கு பிடித்த தயாரிப்பாளராக, எனக்கு பிடித்த ஒரு நல்ல பண்புள்ள மனிதராக, எல்லாவற்றுக்கு மேலாக சமுதாயத்துக்கு தொண்டாற்ற வேண்டும் என்ற அந்த சமூக சேவை உள்ளம் கொண்ட இந்த பிடி செல்லக்குமாரை நெஞ்சார வாழ்த்துகிறேன். இது ரெக்கார்ட் வச்சு